Hello everyone. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ Python basics. First topic variables என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் பாத்துருங்க. Name equal to Ram. இப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிற நேம் எங்க சூட் ஆகும் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் வேரியபிள், ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிள், ஹைட் அப்படிங்கிறது வேரியபிள். அப்போ ரைட் சைடுல இருக்கிறதுல என்ன அப்படின்னா வேல்யூஸ் ஆர் டேட்டாஸ் சொல்லுவாங்க. சரியா? ஏன் நான் ராம டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம சிங்கிள் லெட்டரா இருக்கட்டும் இல்ல மல்டிபிள் ஒரு கேரக்டரா இருக்கட்டும் நாம மஸ்ட் டபுள் கோட்ஸ் தான் போட்டோம். சரியா? ஏன் அப்படின்னா சிஸ்டமுக்கு தெரிஞ்சது நீ ஜஸ்ட் பிளாக் போட்டா நம்பர்ஸ் எடுத்துக்கும். ஃபார் டிக்ளேரிங் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது வேரியபிள் பக்கத்துல ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்கறப்ப டபுள் கோட்ஸ் கொடுத்தா அது நம்மளுக்கு கரெக்டா எடுத்துக்கும். சரியா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேரியபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டோர் a data. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்க. A variable is a name used to store data in memory. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆர் கிரியேட்டட் when the value is assigned. வேரியபிள் எப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா when the value is assigned ஆகறப்ப வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். சரியா? தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா Python does not require explicit data type declaration. Python பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிளுக்கு முன்னாடி டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண மாட்டோம். because it's a simple code programming language. ஓகேவா? செகண்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா கீவேர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ரிசர்வ் வேர்ட்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் if அப்படிங்கிற ஒரு கீவேர்டு அதாவது நம்ம ஷார்ட்டா சுருக்கி சொல்லுவோம். இப்ப எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்ட் சொல்லுவோம் அதே மாதிரி if அப்படின்னா ஒரு வேலையை செய் அது ட்ரூ மட்டும் தான் செய் அது சொல்றதா if. எல்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபால்ஸ் இப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ if கண்டிஷன் கொடுக்கும். சரியா? ட்ரூ ஆகிட்டு சப்போஸ் ஒன்லி ட்ரூ மட்டும் தான் வாழ்க்கை நடக்குமா ஃபால்ஸ் நடக்கூடாதா ஃபால்ஸ் ஆகிறப்ப எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். சரியா? ஃபார் வைல் இது லூப் கண்டிஷன்ஸ் ரன் ஆகும். நான் எப்பெல்லாம் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் கொடுத்துக்கிறோம் அது ரன் ஆகும். அதுதான் ஃபார் வைலோட வேலை. அதுல 3 உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம், அடுத்து கண்டிஷன் பண்ணுவோம், அடுத்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுவோம். அது லூப்ல நடக்கும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு வேர்டை மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு லெட்டரை மட்டும் சரி ஒரே ஒரு வைல் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுல ஏகப்பட்ட வேலைகளை நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் கீவேர்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன்ல வரும். நான் கிளாஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம சைட் பை சைட் ப்ரோக்ராம்ஸ் அப்படி சைட் பை சைட் பார்ப்போம். இஃப் நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெட்டருக்கும் ஒரு கேரக்டரும் நான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்றேன். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா they have predefined meaning. ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம புதுசா மாத்த முடியாது. இப்போ if அப்படி கிளிக் பண்ணா மைக்ரோசாஃப்ட்ல போ அப்படி கோட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு இந்த if else அது மாதிரியான கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. வித்தின் தி keyword அப்படி ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? keyword cannot be used variably. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் மேல கொடுக்கறோம்னு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன். சரியா? இப்போ நேம் அப்படிங்க எடுத்துட்டு நான் if ன்னு கொடுத்தா ரன் ஆகுது. பிகாஸ் ஆல்ரெடி if அப்படிங்கிற நேம கீவேர்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ why we read now what is the keywords. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபைஸ் பெருசா கிடையாது. வேரியபிள் இன்னொரு ஐடென்டிஃபைஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். சரியா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் ஹைஃபன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொடுக்க கூடாது. ஒன்லி அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், வித்தின் த லெட்டர்ஸ் குள்ள கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்க ஸ்டார்ட் குள்ள கொடுக்கலாம். இது ரெண்டு கொடுத்துருவாங்க. நீங்க லாஸ்ட் அக்கவுண்ட் குள்ள கொடுக்க கூடாது. சரியா? அதுக்கப்புறம் சாரி நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல கொடுக்கலாம், அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னொரு என்ன அப்படின்னா இது வேலிட், இதெல்லாம் வேலிடா நம்ம வேரியபிள் கொடுக்கலாம். சோ இன்வாலிட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட்ல கால் பண்ணுவோம். சரியா? இப்போ ஸ்டூடண்ட் நேம் நீங்க கொடுத்துருவோம், பிரிண்ட்ல ஸ்டூடண்ட் நேம் பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதான் நம்ம ப்ராப்பரா கொடுத்தா மட்டும் ரன் ஆகும். ஆர் சம்டைம்ஸ் இந்த ஸ்பேஸ் கூட இன்டென்டேஷன்ல கரெக்டான ப்ராசஸ்ல ரன் ஆகாது. சரியா? கிளாஸ் அப்படிங்கிறது இது இன்வாலிட். ஏன் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. சரியா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லி படிக்கும். அதை படிக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ வேரியபிளுக்கு இன்னொரு ஐடென்டிஃபையர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் எக்ஸெட்ரா எல்லாமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். சோ வேற எதுவும் ஐடென்டிஃபையர்ஸ்ல பெருசா ஒன்றும் கிடையாது. ஐடென்டிஃபை கேன் ஸ்டார்ட் வித் நம்பர் ஆர் கண்டென்ட் ஸ்பேசஸ். இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் ஆகுது,
அதே மாதிரி நம்பர்ஸ் விட்டாலுமே சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியாது, ஸ்டார்டே ஆகாது ப்ரோக்ராம் வந்து அந்த இன்வால்வ் எடுத்துக்கணும் சரியா. அடுத்து ஃபோர்த் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து கமாண்ட் லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திஸ் இஸ் எ கமாண்ட் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நான் வந்து இந்த பிரிண்ட் கொடுத்து நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எது வந்து ஒரு சாம்பிள் கோடு அப்படின்னு தெரியாத போயிடும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஹேஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது சிங்கிள் கமாண்ட் லைன், திஸ் இஸ் சாம்பிள் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு லைன் சாம்பிள் எடுத்துக்கலாம் சரியா. இப்போ சிங்கிள் லைன் கொடுக்கறப்ப நம்ம எடுத்துக்கலாம், அதே நம்ம மல்டி லைன் கொடுக்கறப்ப ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கும் சரியா. ட்ரிபிள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. சோ 1 2 3 இது ஸ்டார்டிங் இது எண்டிங் சரியா. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா this is a sample code சொல்லி கொடுத்துறேன். இது மல்டி லைன்ஸ்க்கு நான் வரப்ப நான் இந்த கோடுங்கிறது அல்ல நெக்ஸ்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன் இது மல்டி லைன் கமாண்ட் எடுத்துக்கலாம். கமாண்ட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகாது, ஒன்லி ஃபார் த யூசர் ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான் ரன் ஆகும் சரியா. சோ பாத்தீங்கன்னா வந்து ரீகால் வந்து வேரியபிள் என்னன்னா டேட்டா ஸ்டோர் பண்றது, கீவேர்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும், அத சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா வந்து வேரியபிள் இன்னொரு மீனிங் தான் ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாதா, இன்வாலிட் என்னது, வேலிட் என்னது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் சரியா. சோ ஐடென்டிஃபையர்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நம்ம மிட்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் சரியா. ஈவன் வந்து லாஸ்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் ரேர் தான், பட் இது நீங்க லாஸ்ட்ல யூஸ் பண்ண தேவையில்லை. நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. ஃபைன். கமாண்ட் லைன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிங்கிள் லைன் கமாண்ட்னா வந்து ஹேஷ்ல சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் அகைன் வந்து எண்டில் ட்ரிபிள் கோட்ஸ் இல்ல நீங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். க்ளோசிங் வந்து மறக்காத 3 டபுள் கோட்ஸ் கொடுத்துரும். 3 டபுள் கோட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இட்ஸ் a கமாண்ட் லைன், மல்டி கமாண்ட் லைன் ஓகேவா. இஸ் a small recall. எக்ஸாம்பிள் கோட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. Write a Python program to store a display student's name, age, course using variable. இப்போ Python program போட சொல்றாங்க to store and display students name, age and course. Python கோட் போட சொல்றாங்க and store and display பண்ண சொல்றாங்க. எதை டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் ஓட நேம், ஏஜ், கோர்ஸ் யூசிங் வேரியபிள்ஸ். சோ இதெல்லாம் வேரியபிள் சொல்லிட்டாங்க அவங்களே. சோ அப்ப நம்ம வேரியபிள்ஸ் நம்ம போட்டு as usual நம்ம வந்து நேம்க்கு என்னன்னு சொல்லி கொடுப்போமோ அந்த நேம் இங்க கால் பண்ணத நேம் சொல்லி கொடுத்துக்கிறோம். இவங்க கேட்கலாம் என்ன ஹரி பிரிண்ட்ல வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்க அப்படின்னா இது இதோடைய வேலை என்ன பண்ணும் அப்படின்னா என்ன டபுள் கோட்ஸ்ல பிரிண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் அது அப்படி ரெப்ளிகேஷன் ஆயிரும் சரியா. அகைன் கமா எது கொடுக்கறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி காமிக்கிறத கமாண்ட் கொடுக்கறது. ஆக்சுவலி கமாண்ட் கொடுப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து write a Python program to store data. இது கண்ணு சொல்ற மாதிரி இருக்குதா, write a Python program ஒரு கமாண்ட் கொடுத்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு write a Python program ஒரு கமாண்ட் கொடுத்தா அப்படின்னா அங்க வந்து ஒரு செகண்ட் நிக்கும் அப்படி ஓகேவா. அதான் இங்கிலீஷோட மீனிங் தானே. அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு செகண்ட் நிக்கும், நின்னுட்டு அதுக்கு நான் கொடுத்துருக்க நேம் அப்படிங்கிற வேரியபிள் எங்க தேடும் ஜான் பிரிண்ட் ஆகும். ஆஸ் பர் இதே மாதிரிதான் ஏஜ் கோர்ஸ் ரன் ஆகும். செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். நம்பர்ஸ் வந்து கேட்டிருப்பேன் சரியா. பைத்தன் ப்ரோக்ராம் போடு to store the two numbers, ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ற மாதிரி இந்த வேரியபிள் அண்ட் டிஸ்ப்ளே them ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ற மாதிரி வேரியபிள்ஸ் அண்ட் டிஸ்ப்ளே them சொல்லி கேட்டிருக்கேன் சரியா. சோ நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த நம்பர் பதிலா நீங்க வேற ஏதாவது கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேரியபிள் இங்க பிரிண்ட்ல கால் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன். வித்தின் த டபுள் கோட்ஸ் கொடுத்தா அப்படின்னா நீ அது என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு காலம் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நம்பர் பக்கத்துல, அப்போ இந்த காலம் ரன் ஆகுது. அப்போ பார்க்க அவுட்புட் வந்து ஒரு நல்லாவே இருக்குது. என்ன பண்றேன் காலம் கொடுத்தோம் அப்படின்னா காலம் வந்து பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுதா. சோ திஸ் இஸ் த பேசிக் பைத்தான் ப்ரோக்ராம் ஓகேவா. சோ அடுத்த வீடியோஸ் பார்க்கறது மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திருப்போம். அது ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். சோ வந்து யார் கண்டுபிடிச்சா ஜார்ஜ் ரோசன் 1991 கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி ஜெனரலா மட்டும் தான் இருக்கும். அது இஷ்யூஸ் கிடையாது. இனிமேல் இதா பைத்தன் பேசிஸ் மக்கா பாத்துக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப அடுத்த போற வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து லைன் பை லைனா வரும். அதே மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம பண்ணுங்க ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.